ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் ஒரு லெமன் தோலை வச்சு தான் ஊறுகாய் போட போகிறோம். இது பெரிய பழமாக இருக்கிறதுனால 3 எடுத்துட்டுருக்கேன். நம்ம ஊர் பழமாக இருந்தால் 6 பழத்தோட தோலை எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு லெமன் ஜூஸில் உள்ள சத்தை விட இந்த தோலில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. வெயிட் லாஸுக்கெலாம் நல்ல வயத்தில் உள்ள கொழுப்பெல்லாம் கரைச்சிடும் அப்படிங்கிறா. நல்ல ஜீரண சக்தியையும் கொடுக்கும். இதை வச்சு எப்படி ஊறுகாய் போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த லெமனை நல்லா அலம்பிட்டு 2ஆக நறுக்கிட்டு அதில் உள்ள விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஜூஸை புழிஞ்சு எடுத்துக்கலாம் தனியாக. ஜூஸை நம்ம லெமன் ஜூஸாக சர்க்கரை போட்டு குடிக்கலாம். இப்போ 3 பழத்துலேருந்து எல்லா ஜூஸையும் எடுத்து வச்சுட்டோம். இந்த ஜூஸை வச்சு ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற ஜூஸை நல்லா ஃபில்டரில் வடிகட்டிட்டு தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ அந்த புழிஞ்சிட்டு மீதி இருக்கிற தோலை தான் வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு தொக்கு பண்ண போகிறோம். இந்த லெமன் பீலில் தொக்கு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஜீரண சக்தியும் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த லெமன் தோலை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு நல்லா வேக விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அது அந்த தண்ணியில் எல்லா லெமன் தோலையும் நல்லா பரத்தி விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்துக்கலாம். அதை தனித்தனியாக ஒரு இதாக பிச்சு போட்டுக்கலாம். இந்த கிண்ணத்தில் போட்டுட்டு இப்போ நல்லா சூடான வெந்நீரை போட்டு அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கணும். இந்த லெமன் வேகிற டைமில் இது ஊறி கரைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த லெமன் நல்லா வெந்துடுத்து கையால் அழுத்தினாலே நல்லா மசியறது பாருங்க. இந்த டைமில் ஒரு 2 பச்சை மிளகாய் அதில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வேண்டாங்கிறவா போட வேண்டாம். 2-3 நிமிஷத்தில் நம்ம விட்ட தண்ணியும் நல்லா சுண்டி இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும், அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அது ஆறுறதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருக்கிற புளி எடுத்து நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியை விட்டு கரைக்க வேண்டாம். ஒரு 100 மில்லி தண்ணியை மட்டும் விட்டு நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியை விட்டோம்னாக்கா கலர்றதுக்கு லேட் ஆகும். இப்போ ஆறின லெமன் எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பை போட்டுட்டு 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி ஜலத்தை விட்டு நல்லா வழவழன்னு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம லெமன் வேக விட்ட பேனையே போட்டுட்டு அதில் மிச்சம் இருக்கிற புளி ஜலத்தை விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாங்கிறதுனால 2லேருந்து 2.5 ஸ்பூன் போட்டுட்டேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் அதிலேயே போட்டுட்டு ஒரு பெரட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற லெமன் விழுது எடுத்து அந்த மிளகா பொடியோடையே போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடி ஒட்டாமல் கலரிக்கோங்க. நம்ம இப்போ இதில் எண்ணெயெல்லாம் விடாததுனால கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால் பார்த்து கலரிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலரிட்டு உப்பு காரம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எங்களுக்கு காரம் ரொம்ப வேண்டாங்கிறதுனால நான் குறைச்சி போட்டுருக்கேன். வேணால் நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட மிளகா அப்படி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் இது நல்லா கலரிண்டே இருந்தோம்னாக்கா நல்லா சுருண்டு வரும். நல்லா கலர்றதே தான் இந்த மிளகாப்பொடியில் உள்ள பச்சை மிளகாப்பொடி வாசனையும் போயிடும். இதுக்கு பதில் லெமன் சாறை விட்டுக்கலாமேன்னு தோணும். லெமனை போட்டு அடுப்பில் வச்சு கலர்னோன்னா ரொம்ப கசக்கும். இப்போ ஓரளவு சுருண்டு வந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போடுறதே இந்த புளிப்பு உப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும். நம்ம புளி எடுத்த அளவுக்கு வெல்லம் போட்டுட்டேன்னாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோலில் கொஞ்சம் லைட்டாக ஒரு சிறு கசப்பு இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் இருந்தால் தான் அந்த கசப்பு தெரியாமல் இருக்கும். வெல்லம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு குறைச்சலாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுருக்கேன். எப்போவுமே உப்பை கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கோங்க. வேணுன்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். ஜாஸ்தியாக போடுத்தினாக்கா உப்பு கரிக்கும். அதனால் பார்த்துன்னு போட்டுக்கோங்க. இது போல் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர டயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டுட்டு அது நல்லா சவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். எங்கிட்ட வெந்தயப்பொடி இல்லாததுனால நான் வறுத்து பொடி பண்ணி போட போகிறேன். ஆற்றுல வெந்தயப்பொடி இருந்தால் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி போட்டுக்கலாம்.
இப்போ ஒரு கரண்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம கிளறி வச்சுருக்கிற தொக்குல எடுத்து அதில் கொட்டிடலாம். நான் சீக்கிரம் தீர்ந்துடுங்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி போட்டுட்டு நல்லா கலரிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுனோன்னா 15 நாள் வரையிலும் வீணாக போகாது. தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். காரம் ரொம்ப போடாதனால தோசைக்கு இட்லிக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம். அந்த லெமன் வாசனையோட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சமாக பண்ணி பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா நிறையா கூட பண்ணிக்கலாம். எங்கள் இடத்துல குழந்தைகள் கூட விரும்பி தொட்டுண்டா சூப்பராக இருக்குது பாட்டி அப்படின்ட்டு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.